டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆபரேஷன் ககார் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் ககார் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இது ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி நக்சலைட் ஆபரேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி? ஒரு கான்ஸ்டிடியூஷனா அமெண்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வரணும், அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவை. இன்கேஸ் 2/3 மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பில்லுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்ல பாஸ் பண்ண முடியாது, அதை வந்து அபேண்டன் பண்ணிடுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ த பில் cannot be passed and must be abandoned அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அந்த பில்ல அப்படியே வித்ட்ரா பண்ணிடுவாங்க, திரும்ப பெற்றுவாங்க. ரைட். அடுத்தது, according to petroleum planning and analysis cell, India's crude oil import has declined by how many percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கனால மார்ச் 2025க்கும் மார்ச் 2026க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறச்ச நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது 17% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு 3D கிளாஸ் பேஸ்ட் சிப் பேக்கேஜிங் யூனிட் வில் கம் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அந்த 3D கிளாஸ் பேஸ் பண்ண சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்க வரப்போகுதுன்னா ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர்ல வரப்போகுது. ஸோ நேற்று தான் அந்த இனாகரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் பில்ட் பண்ண போறாங்க. லாஸ்டா, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.